தயாரிப்பு சொந்தங்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். வணக்கம். தயாரிப்பாளர் கெட்டப்பராஜன் பேசுகிறேங்க. முன்னுக்கு ஏறி கொண்டு படிப்படியாக ஏறி கொண்டே இருக்கும். அடிப்படை நோக்கம் இதுதாங்க. எதுவுமே இனிமேல் அங்கே பதவியில் உட்காரவங்களுக்கு மட்டும் ஒரு விற்பனை விஷயம் நடக்கூடாது. சங்கம் மூலியமாக விற்பனை நடைபெறணும். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எங்கள் அணி முன்னேற்ற அணி சார்பாக பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நீங்கள் பேசுங்க. பத்திரிகையாளருக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்துக்கள். இன்றைக்கி தமிழ்நாடு தயாரிப்பாளர் சங்க தேர்தல் வருகிற 22ஆம் தேதி நடக்குது. இந்த எலெக்ஷனில் முன்னேற்ற அணி கண்டிப்பாக முன்னேற்றமாக வரும். நாங்கள் ஜெயித்தா கண்டிப்பாக எந்த அணி ஜெயித்தாலும் அவங்களுக்கு நாங்கள் கூட இருந்து எங்களால் முடிஞ்ச வரையும் சிறிய தயாரிப்பாளருக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ நாங்கள் சப்போர்ட்டாக இருந்து அவங்க குறைகளை நாங்கள் எடுத்து சொல்லவும் தயாராக இருக்கிறோம். அதனால் எங்கள் அணி கண்டிப்பாக ஜெயிக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. நாங்கள்லாம் தெரிஞ்ச முகம், கண்டிப்பாக எங்களுக்கு எல்லோரும் ஆதரவு தருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அடுத்த மீட்டிங்கில் நாங்கள் வெற்றி பெற்று இதே மாதிரி எல்லோரும் ஒன்றா இருந்து உங்கள் முன்னால் நாங்கள் பேட்டி கொடுப்போங்கிறது ரொம்ப சந்தோஷத்தோடு நாங்கள் தெரிவிச்சுக்கோங்க. நன்றி. என்ன சார்? இல்லை, அது நாங்கள் ஏன்னா ஏற்கனவே எல்லாம் போட்டிகிட்டு இருக்காங்க. நாங்கள் இருக்கிறது செயற்குழு உறுப்பினராக வரலான்னு இருக்கோம். எந்த அணி ஜெயித்தாலும் அதில் நாங்கள் கூட சப்போர்ட்டாக இருந்து குறைகளை எடுத்து சொல்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். ஊடக நண்பர்களுக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வர தேர்தலில் இது வரைக்கும் எத்தனையோ தேர்தல் கிட்டத்தட்ட எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 25 வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ இருக்கிற தலைவர்களுக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த தலைவரும் எல்லாருமே நல்லது செஞ்சுருக்காங்க. அவங்கள யாருமே குறை சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இப்போ நிற்கிற 3 பேருமே ரொம்ப நெருக்கமானவங்க, ரொம்ப நல்லவங்க, நல்லா செஞ்சுருக்காங்க. அவங்க நல்லது செஞ்சு நாங்கள் நிறைய அனுபவிச்சிருக்கோம். அதனால் இன்னொரு ஆஃபீஸ் பேரரையோ ஒரு தலைவரையோ நிற்க வச்சு அவங்கள வேணாம், அவங்களே எங்களுக்கு செய்வாங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்த 21 பேர் ஈசி மெம்பர் ஏன்னு கேட்டால், இந்த 21 பேருமே அவங்க ஆளுங்க நின்று ஜெயிச்சு அவங்களோட பைண்டிங் ஆகிடுறாங்க. இப்போ ஒரு தலைவர் ஒரு ஆஃபீஸ் பேரர் ஒரு ஈஸியை நிற்க வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக மட்டும்தான் இருக்க முடியும். இந்த 21 பேருமே ஒருத்தரோ 2 பேர் கருத்து உடன்பாடு மாறி ஒரு கையை தூக்கினாக்கா அப்படி செட் ஆகாது. அவங்க சொல்கிறதுக்கு ஆமாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த 21 பேர் மட்டும் தனியாக நின்று அவங்க வாக்குறுதிகள் கொடுக்குறாங்களோ, அவங்க என்ன செய்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே செய்ய வைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டும் இருக்குது. அதனால் ஆஃபீஸ் பேரர் வேணாங்கிற முடிவு நாங்கள் தெளிவாக எடுப்போம். முதல்ல அது இந்த 3 தலைவரில் யாராக இருந்தாலும் எங்களால் செய்ய வைக்க முடியும். டி ராஜேந்திரா இருந்தாலும் சரி, அவர் முரளியாக இருந்தாலும் சரி, தேனப்பண்ணா இருந்தாலும் சரி. ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கீங்க இந்த வாக்குறுதியில் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறமா இந்த சின்ன தயாரிப்பாளருடைய சில வழிகள் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பொறுப்பில் இல்லாதப்பயே இப்போ எங்களை மாதிரி ஆளுங்களாம் நிறைய போய் ஒரு 10 பேர் சேர்ந்து போய் லேபில் போய் இந்த பிரச்சனைகள்லாம் முடிக்கிறோம். பெரியவங்களுக்கு அவங்கக்கிட்ட எடுத்து சேர்க்கறது பெரிய விஷயம். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 21 பேருமே யாரையுமே குறை சொல்கிறதா இல்லை, யாரையுமே எதையுமே நாங்கள் விமர்சனம் பண்ணுறதா இல்லை. எல்லாருமே எங்களுக்கு தேவை. இந்த 21 பேர் கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சு வரணுங்கிறதுல மட்டுமே நாங்கள் குறிக்கோளாக இருக்கும் சார். அதுதான் அந்த 21 பேர் நிற்கிறதுக்கு காரணம். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க நல்லது பண்ணியிருக்காங்க. இந்த 21 பேர் அவங்க சில பேரை போட்டுவிட்டு அவங்க சரியில்லை. அவங்க நிறுத்துகிற 21 பேர் இந்த ஈசி தலைவர், செயலர், பொருளாளர் இங்கே ஒரு பெரிய விஷயமே இல்லை. இந்த 21 ஈசிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இங்கே இருக்குது. அந்த 21 பேர் நிறைய விஷயத்தில் ஒத்து போகாதனால தான் நிறைய எங்களுடைய தொழில் பாதுகாப்பு நடக்காமல் போனதுக்கு காரணம். சில பேர் அப்போ அந்த பெரியவங்களும் என்னன்னாக்கா பெரிய ஆளுங்க அவங்க கையில் போய் ரீச் ஆகவே மாட்டேது, கீழ் மட்டத்தில் நின்று போகுது. அதுதான் மேடம் நாங்கள் இந்த பெரியவங்களை இவங்க கூட சேர்த்து போகிறதுக்கு காரணம். நாங்கள் எல்லாத்துலேயுமே நியமன உறுப்பினராக நான் இருந்திருக்கேன் நிறைய டைமு. அது என்னென்னா, அந்த ஈஸிங்கிற ஒருத்தவங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சா மட்டும்தான். ஆனால் அந்த கருத்து ஒத்துக்கவே முடியாது. நான் சொல்கிறதுக்கு மெஜாரிட்டி உள்ளே இல்லை. அவங்களும் நிறைய டைம் எங்களுக்கு சொல்லிட்டுருங்க, என்னப்பா பண்ண முடியும், நீங்கள் கேட்டது செஞ்சு கொடுக்கணும்னு தான் நினச்சேன், பாரு அத்தனை பேர் அதுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணிட்டாங்க, நம்ம என்ன பண்ண முடியும். அதனால தான் இப்போ என்னென்னா ஒரு ஈஸிக்குமே நிறைய பேர் ஓட்டு கேட்காமவே வந்துடுவாங்க.
நாமினேட் பண்ணிவிடுவாங்க, ஓட்டு கேட்கவே வரமாட்டாங்க, மீட்டிங்கு வரமாட்டாங்க, நம்மளுடைய விஷயத்தை எடுத்து சொல்லவும் மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய தயாரிப்பாளர் இருக்காங்க, அந்த பெயின் அவங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் நாங்கள் இது ஒரு முடிவு பண்ணாங்க. இங்கே நிற்கிறது இல்லைங்க ஜெமினி ராகவா, ஏற்கனவே விஷால் டீமில் நின்று அவர் ஜெயிச்சவர். வின்னர் ராமச்சந்திரன் ஏற்கனவே விஷால் டீமில் நின்று அவங்க ஜெயிச்சவர். சுந்தரா டிராவல்ஸ் தங்கராஜ் அண்ணன், அவர் கிட்டத்தட்ட 500 படங்களை டிஸ்ட்ரிபியூட்டராகவும் ப்ரொடியூசர், எத்தனை படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, எவ்வளோ பெரிய நடிகர், இவங்க எல்லாருமே இருந்தும் கூட சில விஷயங்கள் அவங்களால செய்ய முடியுது. ஜெமினி ராகவா ஃபஸ்ட்டு விஷால் டீம்லேருந்து வெளியே வந்தாருங்க, நல்லது நடக்கலைங்கிற ஒரே காரணத்துக்கு ஜெயிச்சிருந்தும் கூட. அப்போ ஒரே ஒரு ஆள் தான் இது வரைக்கும் அப்படி எங்களுக்கு சொல்ல முடியும் இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களே. அப்போ அந்த மாதிரி ஒரு 27 பேருமே இருந்தால் மிகப்பெரிய வலிமையாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் தான். தயாரிப்பு சொந்தங்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் வந்து விஷால் டீமில் போன்ற விசி மெம்பராக இருந்தாங்க. என் பேர் ஜெமினி ராகவா. நான் விஷால் டீமில் இசி மெம்பர் இன்னும் ஜெயிச்சிருக்க போன்றப்போ, அதாவது இந்த தேர்தலில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, ஏன் தலைவர் செயலாளர் 6 பேர் இல்லாமல் ஈசி மெம்பர் மட்டும் இங்கே ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. அது ஒரு ரீசன் மட்டும்தாங்க. கிட்டத்தட்ட நாங்களும் பார்த்திங்கன்னா ஒரு 5 தேர்தலில் எல்லாருமே எல்லா அணிகள்லையும் இருந்திருக்கோம், நட்பாக தான் இருந்திருக்கோம், இப்போவும் நட்பாக தான் இருக்கோம். ஏன் இந்த அணி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 27 பேர் வழங்கிட்டு இருப்போம். 3 அணி இப்படி இருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த 3 அணியில் அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் 6 பேர் வந்துடுங்க, நீங்கள் 21 பேர் வந்துடுங்க, நமக்குள்ளே 27 பேரை செலக்ட் பண்ணி அதுதான் பாடி. இதுதான் நான் பார்த்த தயாரிப்பு சங்கத்தில் காலம் நடந்துக்குது. கண் கூட போன்று உள்ளே போயும் பார்த்துட்டேன். இப்போது ஒரு ஈஸியோட பவர், அதாவது ஒரு 21 பேர் சேர்ந்தால் தான் ஒரு திட்டம் அமல்படுத்த முடியும், இல்லைன்னா அமல்படுத்த முடியாது சங்கத்தில். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஈசி மீட்டிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஈசி மீட்டிங்கில் ஒரு அஜெண்டா, இதை செய்யலாம் அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். 4-5 பேர் கருத்து கேட்டதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுப்பாங்க. சரி, மெஜாரிட்டி யாருன்னு பார்த்துருவோம், இதை செய்யலான்னா கை தூக்கும் அப்படிம்பாங்க. ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க, அதில் 7 பேர் கை தூக்கிட்டாங்கன்னா அது ஊக்காயிடுது. அப்போது எங்களை மாதிரி ஒருத்தர் போய் வேலை செஞ்சுட்டு ஒரு 3-4 சீட் ஜெயிச்சுட்டு உள்ளே போய் உட்காந்து அது கெட்டது அப்படின்னு எங்களுக்கு தெரியுது. ஆனால் எங்களை தடுக்க முடியல, அந்த பவர் எங்கிட்ட இல்லை. அப்போ தான் உள்ளே தெரியுது, அவங்க ஆட்கள் தான் ஆஃபீஸ் வேறாகவும் வராங்க, அவங்க ஆட்கள் தான் ஈஸியாகவும் வராங்க. எங்கள் மாதிரி ஆட்களுக்கு 3 சீட்டு 2 சீட்டு கொடுத்துட்டு எங்களை உள்ள பாடக்காயை யூஸ் பண்ணுறாங்க. அப்போது நல்லதையும் செய்கிறதுக்கு எங்களால் சப்போர்ட் பண்ண முடியல, கெட்டதை தடுக்கிறதுக்கு எங்களால் முடியல. இது கண் கூட தெரிஞ்சதுனால எல்லோரும் நல்லவங்க தான், ஒவ்வொரு விதத்துலேயும் எல்லாரும் நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதனால் நாங்கள் என்ன முடிவு எடுத்துன்னு கேட்டிங்கன்னா, இல்லை, இந்த ட்ரிப் முன்னேற்ற அணிகள் சார்பில் எல்லா அனுபவசாலிகள் எல்லாருமே அவங்க எல்லா டீமும் வேலை செஞ்சுருக்கோம். ஓகேங்களா, நாங்கள் தனியாக நின்று 21 பேர் ஜெயிச்சு உள்ளே போகணுன்னு வச்சுக்கோங்களேன். நிச்சயமாக அவங்க என்னென்னலாம் வாக்குறுதி தராங்களோ அந்த வாக்குறுதிகள், இப்போ நாங்கள் சில வாக்குறுதிகள் கொடுக்க போகிறோம், இந்த வாக்குறுதிகள் இது எல்லாத்தையுமே எங்களால் செயல்படுத்த முடியும். ஏன்னா அவங்க இப்போ ஒரு விஷயம் செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், செய்யலைன்னா நாங்கள் ஒத்துக்கலைன்னா செய்ய முடியாது. அப்போ 20 பேர் ஜெயிக்கணும். இந்த விஷயம் எல்லா மெம்பருக்கும் போய் சேரணுங்க. அதுக்காகத்தான் நாங்கள் அந்த விஷயம் நம்ம அமைக்கலை. ஓகேங்களா, இதை நீங்கள் வெளியே கொண்டு போங்க. நான் நினைக்கிறது இதுதான், ஒவ்வொரு தேர்தலையுமே இதுதான் அவங்க பண்ணுறாங்க. அவங்க ஆட்கள் தான் 27 பேர் உள்ளே உட்காரங்க தவிர வெளியிருந்து யாரும் உள்ளே போகல. உள்ளே போன நாங்கள் அனுபவம் அதாவது போன அனுபவம் பார்த்த விஷயம். இது நல்ல விஷயங்க இதை செய்யுங்கன்னு சொல்ல முடியல, இது கெட்ட விஷயங்க செய்ய சொல்ல முடியல. இது கெட்ட விஷயம் வச்சு கை தூக்குவாங்கிறாங்க. 10 கை தூக்குனா ஓகே பாஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். 10 பேர் அவங்க ஆளாக இருந்தாங்க கடந்த முறை நீங்கள் விசாரணையில் இருந்தப்ப என்னென்ன சிரமங்கள்லாம் சார்? இல்லை சார், இல்லை சார், நான் சொல்கிறேன். இல்லை நான் சொல்லுங்கள். அதாவது என்ன கேட்டிங்கன்னா, விசாரணை மேட்டரை இப்போ நம்ம சபையில் பேச முடியாது. ஏன் பேச முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோர்ட்டுக்கு போயிடுச்சு கேஸு, கோர்ட்டு தான் முடிவு எடுக்கணும். ஓகேங்களா, கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம வெளியே சொன்ன வச்சுங்களேன், அது தப்பாக போயிடுது. ஆனால் கோர்ட் என்ன சொல்லுதோ அதுதான் ரிசல்ட்டு. நீங்க என்ன பிரச்சனை முன்வைத்து இப்ப தேர்தல் பிரச்சாரம் செய்ய இருக்கீங்க சார்? ஏன்னா எல்லா பிரச்சனையும் பார்த்துருக்கீங்க, உங்களுக்குன்னு சில விஷயங்கள்லாம் இதெல்லாம் நடக்கணும்னு நினைப்பீங்க. அப்ப எந்த விஷயத்தை நீங்க முன்னெடுத்து பிரச்சாரம் பண்ண போறீங்க? ஒரே விஷயம் மட்டும்தாங்க. இப்போ ஒரு சாட்டிலைட் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, 10 பேர் மட்டும் வியாபாரம் செய்யப்படுது, மீ யாரும் வியாபாரம் ஆகலை. எஃப்எம்எஸ் இருக்குது, 10 பேர் வியாபாரம் நடக்குது, மற்றவங்களுக்கு ஆகலை. ஏன் ஆகலை? எத்தனை சேனல் உங்களுக்கு இருக்குது? தமிழ் எத்தனை சேனல்? 20 சேனலுக்கு இருக்குது. நீங்கள் ஒரு சேனலுக்கு 10 படம் சொன்னாலும் வருஷத்துக்கு 200 படம் தேவைப்படுதா இல்லைங்களா? ஏன் 200 படம் விற்பனை ஆக மாட்டேங்குது? 10 படம் மட்டும் விற்பனை ஆகுது. கட்டணம் தேவையில்லையா? கண்டிப்பாக தேவைப்படுது, தேவை அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, தடுக்கப்படுது. தடுக்கப்படுது. இங்கே 10 பேருக்கு மட்டும்தான் படம் போய் சேருதுங்க, மற்றவங்களுக்கு படம் சேரலைங்க. இருக்குது 200 படங்க. இன்னைக்கு எஃப்எம் விஷயம் இருக்குது. எஃப்எம் எத்தனை பேர் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில்? 9 பேர் தான் ஓனர்ஸ். ஓகேங்களா, 9 பேர் ஓனர்ஸ் 200 படம் வாங்குறாங்க. வாங்காமல் இருக்காங்களா?
எல்லா கண்டும் போகுது. என்ன பண்ணுறான்னு தெரியுங்களா? சாட்டிலைட்டா நீங்கள் புது உங்கள் படத்தை நாங்கள் வாங்கலைங்க, உங்கள் டிவியில் போண்டாங்க, நாங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஒத்துக்கிறாங்க. அவங்க வந்து 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம்னு 30 படத்தை வாங்கி வச்சுருக்காங்க. அந்த படத்தை எப்படி ஒரு பெரிய டிவி வாங்குது? 30 படத்தை பல்காக வந்து ஒரு இடத்துல வாங்கிக்கிறாங்க. அது தடுக்கப்படணுங்க. அதனால் இது எதுக்காக வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, சாட்டலைட் விற்பனை, எஃப்எம்எஸ் விற்பனை, டிஜிட்டல் உரிமை, ஓகேங்களா, இது எல்லாமே சங்கம் மூலியமாக விற்பனை செய்யப்படணும். இது எங்கள் கோரிக்கையே. அப்போது எல்லா சேனலுக்கான வருவாங்க இல்லையா, எனக்கு 10 படம் கொடுங்க, எனக்கு 10 வருவாங்க இல்லைங்களா. அப்போ வந்து அதாவது ரேட்டுங்கிற விஷயம் வந்து தயாரிப்பாளரும் சங்கம் முடிவு பண்ணிட்டு சங்கம் மூலியமாக விற்பனை வரணுங்க. இதுக்கு தான் எங்களுக்கு அடிப்படை நோக்கம் இதுதாங்க. எதுவுமே இனிமேல் வந்து அங்கே பதவியில் உட்காரவங்களுக்கு மட்டும் ஒரு விற்பனை விஷயம் நடக்கூடாது. சங்கம் மூலியமாக விற்பனை நடைபெறணும். இதே கோரிக்கைங்க. இது இல்லை, இப்போ ஒரு விஷயம் இருக்குது மேடம். இப்போ சென்சார்னு விஷயம் இருக்குது. யார் சட்டம் வச்சாங்க? சங்கம் தான் வச்சுருக்குது, ஓகேங்களா. தயாரிப்பாளர் சங்கம் சைன் பண்ணாதான் சென்சார் படம் ஆகும்னு ரூல் இருக்கா இல்லையா? அந்த ரூல் தான் நாங்கள் கேட்குறோம், வேறு தான் கேட்கலையே. சங்கம் மூலியமாக விற்பனை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் எல்லா படமும் விற்கப்படும். இங்கே வந்து நீ தேட்டருக்கு மக்கள் வர்றது ரொம்ப குறைஞ்சி போச்சு. வருமா எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தேட்டரில் இனிமேல் எங்களுக்கு பணம் வருமா வராதாங்கிற கேள்விக்குறி. அப்போ எங்களுக்கு என்ன இருக்குது? எங்களுக்குங்க இருக்குது 3 விவகாரம். எஃப்எம்எஸ், சாட்டிலைட்டு, ஓடிடின்னு சொல்கிறாங்க. ஓடிடி பார்த்தீங்கன்னா பெரிய படம் தான் வாங்க, சின்ன படம் ஏன் வாங்கலை? பெரியவங்க ஏன் குரல் தரல? சின்ன படங்கள்லாம் வாங்கி 10 படம் வாங்கினாதான் என் படத்தை கொடுப்பேன்னு ஏன் சொல்லலை? ஏங்க சொல்லலை? இது வரைக்கும் இல்லை, சொல்ல மாட்டாங்க. அதுதான் அப்போ எல்லா சட்டத்தையும் நீ போடு. ஓடிடி படம் விற்கணும்னா தயாரிப்பாளர் சங்கத்தில் பார்த்தா நீ படத்தை வாங்கணும் அப்படின்னு பைலா சேஞ்ச் பண்ணுங்கிற. பைலா சேஞ்ச் பண்ணியாச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. எந்த விஷயம் எல்லா படம் வாங்க போகிறவங்க நம்ம சொல்லுங்க. ஒரு பெரிய படமா 5 கோடிக்கு வாங்க, சின்ன படமா 5 லட்சத்துக்கு வாங்குங்க. ஆனால் வாங்காத கண்டென்ட் 500 மேலே கிடக்க மாட்டேங்குது. இங்கே 500 தேங்கி கிடக்குது. அதெல்லாம் தேவையில்லையா? எல்லாமே தேவைதாங்க. நான் கேட்க ஒன்று தான். சின்ன படங்கள் எல்லாமே இன்ட்ரெஸ்டே கிடையாது. கண்டென்ட் வந்து சின்ன படங்கள் இருந்தால் மட்டும்தான். பெரிய படங்கள் 10 படம் தான். ஆனால் இது எல்லாமே விளக்கு ஏற்றி வச்சு கொசுலாம் இப்படி போடுறதுக்காக வச்சுருப்பாங்க, ஈசல் பிடிக்கிற மாதிரி. அந்த மாதிரி கியூபுக்காக இருந்தாலும் போஸ்டருக்காக இருந்தாலும் எல்லாத்துக்குமே சின்ன படங்களை சாகடிச்சு பெரிய படங்கள் வாழுது. தீபாவளி பொங்கலோட சின்ன படங்கள் பெரிய படங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 15 படம் இருக்கும், அவ்வளோதான். மீதி 275 படம் சின்ன படம். போஸ்டர் ஓட்டுறவங்க இருந்து கியூப் கண்டென்ட் இருந்து 28 ஷோக்கு காசு வாங்கிட்டு ஒரே ஒரு ஷோ போட்டு 100 ஷோ ஒரு கையிலாம் தூக்கி போடுவானா. 28 ஷோவுடைய காசு அவங்ககிட்ட இருக்கும். ஒரு ஷோ 4 ஷோ ஒரு நாளைக்கு ஓட முடியும் தேட்டரில் தெரியும். ஆனால் 28 ஷோ காசை வாங்குவாங்க. வாங்கிட்டு பாம்பே காமிச்சோன்னா 1 வருஷம் கழிச்சு தான் பணம் தருவான். அதுக்குள்ள அவன் திருப்பி கேட்கறது காசு இல்லாமல் ஊரை விட்டே போயிடுவான், உலகத்தை விட்டே போயிடுவான். அவனுக்கெல்லாம் ஒரு முடிவு இங்கே வரணும். அப்படிதான் கியூப் வாழுது. அவனுக்கு தேவைக்காக 10 ப்ரொடியூசர்களை கையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கியூபுக்கு ரிசல்ட் எல்லாமே நான் டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்லிட்டு இந்த சின்ன ப்ரொடியூசர்லாம் அழிக்கப்படுறாங்க. அது நூலாகி போனதில் நானும் ஒருத்தன், எக்கச்சக்கமான பேர் இங்கே இருக்காங்க. ஒரு நாளைக்கு 4 ஷோ தானே ஒரு தேட்டரில் ஓடும். 28 ஷோ தெரிஞ்சே வாங்குறான் ஒருத்தன்கிட்ட காசை வித் ஜிஎஸ்டி. எப்படி 28 சரி 28 ஷோ ஓடுதுன்னு சொன்னால் அவன் 4 ஷோ வாங்கினான். 4 ஒரு ஷோ ஒரு நாளைக்கு இந்த வாரம் அலாட் பண்ணிட்டு 28 ஷோ வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. அது இதை நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா தெரியும். உனக்கே தெரியும், ஒரு நாளைக்கு அரசாங்கம் 4 நாளைக்கு 4 ஷோக்கு மேலே ஓட்ட கொடுக்கல. அப்போ நீயே 4 பேருக்கு பிரிச்சு கொடுக்குற 4 ஷோ, அதுதான் நீ காசு வாங்கணும். ஏன் நீ 4 ஷோஸ் காசு வாங்குற? அதுக்கப்புறம் ஏன் அது பாம்பேக்கு லெட்டர் அனுப்பிச்சு தான் திருப்பி வாங்கினா அதுக்கு 1 வருஷம் ஆகுன்ற. என் மூட்டு பணத்தை என் பணத்தை என் பொண்டாட்டி தாலையை விற்று நான் கொண்டாந்து இங்கே உங்கள் ஷோக்கு நான் டீட் எடுத்து கொடுக்கணும். நீ 1 வருஷம் கழிச்சு கொடுத்தா கொடுக்கலாம் கொடுக்க மாட்டேன். 3 வருஷம் தான் கொடுக்குறேன். அதுக்கே மறுநாள் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. நான் போய் பார்க்கும்போது நான் யாராவது 10 பேரை கொடுக்கணும், என் படம் இருக்காது. கேட்டால் பாம்பேல முடிவு எடுத்துட்டாங்க, இவ்வளோ காசு கம்மி. அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வெளியே சொல்ல முடியும். 1300 பேர் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நடைமுறையில் வந்து 15 படம் தான் வியாபாரத்தில் ரொட்டேஷன் ஆகுது. மற்ற படம் சிறு படத்தை தயாரிப்பாளர்கள்லாம் நிறைய உதவி பண்ணுற உதவி கோரிக்கை தான் சொல்கிறாங்களே கண்டி எங்களுக்குன்னு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை, எந்த ஒரு வியாபாரமும் இல்லை. ஸோ இப்போது நான் ஒரு தேட்டர், ஒரு தீபாவளிக்கு ஒரு தேட்டர் நாங்கள் ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுதுனாங்க, நாங்கள் ஒரு 10 படம் சிறிய படத்தை ரிலீஸ் பண்ணாக்கா எங்களுக்கெல்லாம் நாங்கள் போட்ட முதலுக்கு ஏதோ 3ல் 1 பாகம் வந்தோட பரவாயில்ல, எதுவுமே இல்லை. இந்த அணியை உருவானது எதுக்காக தெரியுங்களா? அதாவது ஆஃபீஸ் பேரர் 6 பேர் வந்துட்டு அவங்க தப்பு செய்தாலும் அதை தட்டி கேட்கறதுக்காக தான் நாங்கள் 21 பேர் ஒன்றா சேர்ந்துருக்கோம். இந்த சிறுபட தயாரிப்பாளர் எங்கே எப்போ எந்த ஒரு எலெக்ஷனில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ட்ரிப்பு நாங்கள்லாம் ஒரு முடிவு பண்ணோம். சரி, நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும். அவங்க யார் வேணாலும் வரட்டும், தலைவர் செயலர். நம்ம 21 பேர் நம்ம ஜெயிச்சு வந்தாக்கா அதை அதாவது என்ன சொல்கிறேன்னா, அந்த தப்பு நடக்குது, அந்த தப்பு நடந்தா அவங்களுக்கு ஒத்துழைப்போம். மற்றபடி பழி வாங்குற குணமும் அதெல்லாம் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. எங்கள் படம் சேல்ஸ் ஆகணும். சாட்டிலைட் இன்னைக்கு விற்க முடியல, எஃப்எம் எதுவுமே விற்க முடியல.
ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 கோடி ரூபாய் நாங்கள் செலவு பண்ணி படம் எடுக்கிறோம்னாக்கா அது பெட்டிக்குள்ளே தான் வச்சுன்னு இருக்கோம். அது வெளியே எடுத்துன்னு வர முடியல. அப்படியே தேட்டருக்காரங்க எங்களை அலோவ் பண்ண மாட்டான். அது சங்கத்து மூலியமாக போச்சுனாக்கா இப்போ சங்கத்து நீங்கள் திரைப்படம் வந்து 10 படம் நீங்கள் வாங்கின சங்கத்து மூலியமாக அறிக்கை கொடுத்தாங்கன்னா சங்கத்து மூலியமாக இருந்தால் எங்களுக்கெல்லாம் ஒரு உதவியாக இருக்கும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. மற்றபடி எந்த ஒரு இதுவும் இல்லை. நாங்கள் நிறைய பாதிக்கப்படுறதுனால தான் இந்த முன்னேற்ற அணி வந்து தர்ம யுத்தத்துக்காக தான் இந்த முன்னேற்ற அணியை நாங்கள் பாடுபடுறோம். அதே போல் கடந்த 4 வருஷமாக வந்துட்டு சின்ன தயாரிப்பாளருங்க, பாதிக்கப்பட்ட தயாரிப்பாளருங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து அவ்வளோ வந்துட்டு உதவிகரமாக நாங்கள் இருந்தோம். ஒரு 3 கோடி ரூபாய் அளவுக்கு வந்துட்டு கடந்த தேர்தலுக்கு முன்னாடியே வந்துட்டு கொடுத்துருக்கோம். அதே போல் வந்து போன தேர்தலுக்கு முன்னாடியே வந்து தயாரிப்பாளர்களுக்கு கொடுத்துருக்கோம். அதே போல் பெரிய தயாரிப்பாளர்கள்லாம் வந்து பாதிக்கப்பட்ட தயாரிப்பாளர்கள்லாம் கடந்த 3 வருஷமாக வந்து கைவிட்டுட்டாங்க. பெரிய தயாரிப்பாளருங்க அவங்களும் எங்களுடைய நண்பர்கள் தான். நாங்கள் வந்து பிரிச்சே பார்க்கல. இந்த 6 பேர் யாருனாலும் அவர் எல்லாம் எங்களுடைய நண்பர்கள். ஆனால் சின்ன தயாரிப்பாளர்கள் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு படம் எடுத்து ரொம்ப அவங்க ஒவ்வொரு குடும்பத்தை பார்த்தாவே அது மாதிரி வந்து வீழ்ச்சி அடைஞ்சு அது மாதிரி நிலைமையில இருக்காங்க. இந்த 21 பேரும் தளபதிகளாக வந்துட்டு இந்த 21 பேரை வந்து கண்டிப்பாக வின் பண்ண போகிறோம். அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு உதாரணமே வந்துட்டு 4 வருஷமாக வந்து கடுமையாக ஒவ்வொரு தயாரிப்பாளர்களுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு தயாரிப்பாளர் குடும்பத்திலையும் போயிட்டு அவங்க கஷ்டத்தில் வந்து பங்கெடுத்துட்டு இருக்கிறோம். இந்த 6 நிர்வாக குழுவில் வராங்க இல்லைங்களா, அவங்க எங்களோட நண்பர்கள் தான். வரோம், அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு இந்த 21 பேர் தேவை. அதனால் வந்துட்டு எங்களுதுந்த 6 பேர் யாரும் போடாமல் 21 பேர் மட்டும் லிமிட்டாக வந்துட்டு வச்சுருக்கோம். அதுக்கு பத்திரிகையாளர்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பு வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப தேவை. இந்த முன்னேற்ற அணி எதுக்காக வந்துட்டு உருவாகுது? ஏன்னா வந்து இந்த ஃபீல்டு இதை ஒட்டி வந்து நிறைய ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன் எல்லாமே இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து இந்திய அளவில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழ் திரைப்படம் இதில் வந்து வியாபாரம் இல்லாமல் ரொம்ப பின்தங்கி இருக்கு. அப்புறம் நீங்கள் தேட்டருக்கு போயிட்டு படமே நல்லா இல்லை, படம்னா எடுக்கிறாங்க, மொக்க படம் எடுக்கிறாங்கன்னா எப்படி எடுக்க முடியும்? எல்லாமே எங்களுடைய சொத்தை எல்லாமே எடுத்து எல்லாம் வந்து எடுக்கிறோம், சிறப்பாக தான் எடுக்கிறோம். இதுக்கு முன்னாடி இருந்த எங்களுடைய சீனியர் தயாரிப்பாளர்கள்லாம் படம் எடுக்கலையா, அப்போ அதில் வந்து ஒரு 10 காசு வந்தது. இப்போ அந்த 10 காசு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இதுக்கு முன்னாடி இருந்த நிர்வாகங்கள், தலைவர்கள் யாரையுமே நாங்கள் வந்து குறை சொல்லலை. ஆனால் இனி நாங்கள் வந்துட்டு சின்ன தயாரிப்பாளர்கள் எங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 21 பேரை வந்து தளபதிகளை நின்று வின் பண்ணி இதே வந்து வெற்றி விழாவில் உங்களை பத்திரிகையாளரை சந்திக்கணுன்ட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம். நானும் ஒரு என் பேர் வந்து ரங்கா ரெட்டி. மல்டி லாங்குவேஜில் வந்துட்டு தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் அது மாதிரி போஜ்புரின்ட்டு மல்டி லாங்குவேஜில் எடுக்கிறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் சினிமாவுடைய நிலைமை இப்படி இல்லைங்க, இந்தியா ஃபுல்லாகவே அது மாதிரி தான் நிலைமை இருக்குது. அமிதாப் பச்சன் படம் எடுத்துன்னு வந்து போட்டாலும் வந்துட்டு 20 நாள்லேருந்து வெளியேற வேண்டியது தான். இன்றைக்கி வின் பண்ணுற படங்கள்ல எல்லாமே வந்து டப்பிங் படம் தான் வந்து காசு அள்ளின்னு போயின்னு இருக்காங்க. நம்ம எல்லாம் யாருக்கு போய் காசு கொடுத்துன்னு இருக்கிறோம்? ஒரு மம்மி, அவதார், அவெஞ்சர் அது மாதிரி போய் அது மாதிரி நம்மளால் எடுக்க முடியல. நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்துட்டு எம்ஜிஆர், சிவாஜி அது மாதிரி இருக்கிறவங்கள அவங்கள உருவாக்கி விட்ட தயாரிப்பாளருங்களாம் இதே சங்கத்திலேருந்து உருவானாங்க தான். ஆனால் இப்போ நிலைமை எப்படி இருக்குது? கேம்பிளிங் வந்துட்டு உள்ள நுழைஞ்சி இருக்குது. ஒரே வார்த்தையில் தான் சொல்லணும். அதை வந்து இந்த 21 தளபதிகளும் முறியடிப்போம். அப்புறம் ஒரு விஷயம், சினிமான்றது வந்துட்டு கேம்பிளிங் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்குள்ளே தான் ஒரு ஃப்ரெண்டு இன்னொருத்தன் தள்ளி விட்டு 4 பேர் மட்டும் வந்து முன்னே நின்று எடுத்துக்கின்னு போகிற கதை தான். ஒரு சூரத்தேங்காய் விட்டா அது வெளிப்படையாக நாங்கள் சொல்ல முடியாது. எல்லாமே எங்கள் சகோதரர்கள் சினிமாவில் எல்லாம் இருக்கு. ஒரு சூரத்தேங்காய் விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா சூரத்தேங்காய் எல்லாம் வந்துட்டு எங்களுக்கு கடைகள்லாம் கூட போல அந்த ஓடு கூட கிடைக்க மாட்டேது. இதான் இந்த சின்ன தயாரிப்பாளர்களுடைய நிலைமை. சார் அவர் வந்து கேம்லிங்னு சொல்கிறது எப்படி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இது என்ன ஒரு கேம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து உதாரணம் விமானம் வச்சு படம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க சார். நாங்கள் வந்து பார்த்தீங்களா அந்த படத்தை விற்றுடலாம். ஒரு புதுமுகம் முறைன்னு வச்சிங்களா விற்க முடியல. ஆனால் விற்பனை செய்யப்படுதுங்க, செய்யப்படாமல் இல்லை. எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெளியிது வந்து 10 படத்தை மொத்தம் வாங்கிட்டு போய்ட்டு அவங்க விற்கப்படுறாங்க. அதையே எங்ககிட்ட கொடுத்து 2 ரூபா, அங்கே விற்கிறது 12 லட்ச ரூபா, 10 வருஷம் இழப்பை ஏற்படுத்துகிறாங்க. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். இதுக்கு சட்டம் போடுங்கன்னு நான் சொல்கிறேன். நாங்கள் எதுவுமே கேட்கல. இப்போ ஒரு ஆஃபீஸ் பேருன்னு சொன்னீங்கன்னா ஒரு 6 பேர் வச்சுக்கோங்களேன். அந்த 6 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க வைக்கிறதுக்கு இங்கே ஒரு நேம் தேவைப்படுதுங்க. இங்கே அந்த நேம் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு, ஓகேங்களா? அப்போ அங்கே நிற்கிறீங்க தயக்கமாக இருக்குது எங்களுக்கு. அப்போ ஒரு ஈஸி மெம்பராக ஜெயிச்சா அது வரை பார்த்துக்கிட்டு தான் முடிவு எடுக்கிறோம், ஓகேங்களா? சட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொல்கிறேன், பொதுவாக வைங்கன்னு சொல்கிறேன். இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 800 தயாரிப்பாளர்கள், ஒரு 200 பேர் பெரிய தயாரிப்பாளர்கள். எதுக்கு பிரிவினு கேட்குறேன்.
பொதுவாக்கு எல்லாத்தையுமேங்க என்ன பெருக்கு இப்போ ஒரு சட்டமாகவும் என்ன உங்களுக்கு கஷ்டம் தான் கேட்குறேன். நாங்கள் இதான் கேட்டுக்கிறோம் பல வருஷமா. இப்போ அதான் நான் கேட்குறோம். நீங்கள் இப்போ நாங்களே ஜெயிச்சு உள்ளே வராங்கிற நீ செஞ்சு கொடுங்க எங்களுக்கு, வேறு எதுவும் நான் கேட்கலீங்க. இந்த முன்னேற்ற அணி ஏற்படுத்தினதுக்கே காரணம் வந்து சிறுபட ப்ரொடியூசர்களை மேலே முன்னேற்றத்திற்கும் மற்றும் பல திட்டங்களும் நாங்கள் வச்சுருக்கிறோம். ஒன்று வந்து ஒரு படம் ஒன்று நாங்கள் எடுத்து அதில் கூட வரக்கூடிய வருமானத்தை சிறுபட ப்ரொடியூசர்களுக்கு செய்ய போகிறோம். இந்த 6 பேர் அந்த ஆஃபீஸ் பேர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள வந்து செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் அவங்க நிறையா சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் திட்டங்கள் வச்சுருக்கோம். அதை நடைமுறைப்படுத்தணும். இந்த முன்னேற்றனுடைய நோக்கமே வந்து சிறுபட ப்ரொடியூசர் அத்தனை பேருமே நல்லா இருக்கணும், தயாரிப்பு சங்கம் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நன்மை பயக்கணும், சமமாக இருக்கணும். அதாவது எப்படின்னா பெரிய படம் தான் ரிலீஸ் ஆகுது, சின்ன படம் ரிலீஸ் ஆகுங்கிற குறை இருக்கக்கூடாது. இனிமேல் வரக்கூடிய காலத்தில் எல்லாருமே ஒரு சுமூகமான முறையில் எல்லாம் நல்லா நடக்கணுங்கிறதுக்காக நாங்கள் ஒத்துழைப்பாக இருந்து இந்த சங்கத்தை வழி நடத்துறதுக்காகவும் அவங்களோட ஒத்துழைப்பாக இருந்து செயல்படுத்துறதுக்காகவும் தான் நாங்கள் இந்த அணி அமைச்சிருக்கோம். முன்னேற்ற அணிங்கிற பேரே வந்து எல்லாத்தையும் முன்னேற்றணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுதான் கண்டிப்பாக நாங்கள் வந்து இதில் வின் பண்ணுவோம். அதே சமயத்தில் இங்கே இருக்கிற அவ்வளோ பேருமே பெரிய படங்கள் எடுக்கலை, சின்ன படங்கள் எடுத்திருக்கிறோம், நிறையா பாதிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த பாதிப்பு வந்து வெளியில் தெரியல. இப்போ அந்த முன்னேற்ற அணி மூலமாக நாங்கள் வரும்போது எந்த பாடி வந்து ஆஃபீஸ் பேர் அமைந்தாலும் எந்த குறை இருந்தாலும், இப்போ உதாரணத்துக்கு வந்து திருமணத்திற்கு பணமோ அல்லது படம் வெளியிடுவதற்கு சிரமப்படுறோம், படம் எடுத்துடுறோம் ஆனால் வெளியிட முடியல, அதுக்கு வந்து நிச்சயமாக சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கட்டத்தை முன்னேற்ற அணி உருவாக்கும். எந்த பிரச்சனை, ஒரு நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் இந்த முன்னேற்ற அணி ஒவ்வொரு தயாரிப்பாளர் வீட்டுக்கும் நாங்கள் வந்து சென்று அவங்களுக்கு நல்லது பண்ணுவோம். சங்கத்தில் இனிமேல் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறத கொண்டு வருவோம். முன்னேற்ற அணி வந்து நிச்சயமாக வெற்றி பெற்று இந்த 21 ஈசி வரும்போது தயாரிப்பாளருடைய கஷ்டங்கள் அத்தனையுமே நீங்கிடும். அந்த அளவுக்கு நாங்கள் பாடுபடுவோம், ஒத்துழைப்பாக இருப்போங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். வெற்றி விழாவில் சந்திக்கிறோம். வணக்கம். என்னுடைய கஷ்டங்கள் நான் சொல்லிக்கிறேன். என்னுடைய மகன் ரங்கநாதன் ஒரு ஆக்ஷனில் இறந்துட்டாரு. அவருக்காக நான் வந்து ஒரு 7 ஏக்கரை விற்று மாயாவரம் ஒரு படம் எடுத்தேன் என் மகனுக்காக. ரங்கநாதன் பிலிம்ஸ் பேர் வச்சு வயலை ராஜேந்திரன், வயலை பி நடராஜன் ப்ரொடியூசர், துணை ப்ரொடியூசர் 4 பேர் இருக்காங்க. நல்லா எடுத்தேன். இப்போ 8 வருஷம் 2 கோடி முடங்கி எடுக்குது. என் சொத்து இதே கடன் வாங்கி எடுத்து தான் என்னோட சூழ்நிலைன்னா தூக்கு மாடி தான் சாகணும். அதற்காக இந்த அணிக்கு நான் சேர்ந்து இருக்கிறோம். இந்த அணிக்கு எனக்கு ஆதரவு கொடுத்து என்னையும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி என்னையும் வாழை பார்வையை நம்பி இந்த முன்னேற்ற அணி கண்டிப்பாக வின் பண்ணுறோம், கண்டிப்பாக செய்வோம், எதிர்ப்போம், எல்லாருக்கும் நாங்கள் இது பண்ணுவோம். அனைவருக்கும் நாங்கள் ஒற்றுமையாக இருந்து பாடுபட்டு முன்னுக்கு ஏறி கொண்டு படிப்படியாக ஏறி கொண்டே இருப்போம். அதே மாதிரி என்னையும் அந்த அணி என்னையும் படிப்படியாக ஏற்றி என்னையும் ஒரு வழியாக காப்பாற்ற வேண்டும் என்று மிகவும் ஒற்றுமையாக இருந்து என்னையும் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒன்று பேசுகிறேன் சார். சார் நான் யாக்கோப் சார் பேசலாம். இந்த 500 படங்கள் சிறு தயாரிப்பு படங்கள் முடங்கி கிடைக்கிறது. இந்த சிறு தயாரிப்பாளர்கள் வந்து புது ஐடியாவில் வச்சுக்க சிறு தயாரிப்பாளர்கள் தான். பெரிய தயாரிப்பாளர் எதுவுமே பழைய கான்செப்ட் அதே படத்தை தான் அவங்க வந்து பழைய மாவு அரைச்சிட்டு இருக்காங்க. சிறு தயாரிப்பாளர் புது ஐடியாக்கள் 500 படத்தில் புது ஐடியாக்கள் இருக்குது. அந்த படம்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா மக்களுக்கு நல்ல ஒரு கதை அம்சம் உள்ள கதைகள் கிடைக்கும். அதனால வந்து சிறு தயாரிப்பாளர்கள் படத்தை வெளியிடுறதுக்கு இந்த அணி வந்து முன்னேற்றமாக இருக்கிறது.